அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபை ஆதி திருச்சபை, தாய் திருச்சபை, தல திருச்சபை. இந்த திருச்சபையிலே மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் காணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதை வாழ்வாக்கணும். அதே போல தூய ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து ஜெபிக்கிறதோடு தூய ஆவில ஜெபிக்கிற பொழுது அங்கே ஒரு மறுமலர்ச்சி உண்டாயிடும். வார்த்தையும் ஆவியானவரும் செயல்பட்டு அங்கே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாயிடும். இந்த கருத்துக்களை நாம் மையமாக கொள்ள வேண்டும், பாரப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் காணப்பட வேண்டும் என்று நாம் பாரப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கரங்களை உயர்த்துவோம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்டாக்கப்பட்ட அந்த திருச்சபையை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் காணுவதற்காக நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகளை எடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இறைவசன வார்த்தைகளை எடுத்து வாசித்து சிந்தித்து அதை செயலாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இறைவசன வார்த்தையை வாழ்வு என்று பேதுரு சொன்னாரே ஆண்டவரே. வாழ்வளிக்கின்ற வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது சொன்னாரு. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லா மக்களும் எடுக்கணும் ஆண்டவரே, எடுக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து அதன்படி நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியங்கள் ஆண்டவரே தூய ஆவிலே நடத்தப்பட வேண்டும் அப்பா ஆண்டவரே. திருத்தூர் பணியில 7ஆம் அதிகாரத்தில் 17-18 சொல்லுகிறீரே, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவரும் என் ஆவியை பொழிவேன். உன் புதல்வர்கள் இறைவாக்கு உரைப்பார்கள். உன் இளைஞர்கள் காட்சிகளை காண்பார்கள். முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். என் பணியாளன் பணிப்பெண் என் ஆவியை பொழிவேன், அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள் சொன்னீரே. அப்படிப்பட்ட நிலை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. திருச்சபையை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை பொழிவீராக, உம்முடைய ஆவியானவரை பொழிவீராக ஆண்டவரே. பெந்தெக்கோஸ்து நாளின் போது உம்முடைய ஆவியை பொழிந்தபடினாலே உம்முடைய சீடர்கள் எல்லாம் எவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டார்களோ அதே போல உம்முடைய ஆவியை பொழிந்துருங்க அப்பா. நல்ல ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவரே. பாரத்தோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவரே. கருத்தோடு ஆண்டவரே. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொன்னீர ஆண்டவரே. ஆவிக்குரிய வழிபட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்தி சொன்னீர் ஆண்டவரே. அப்படி ஆக ஆண்டவரே எல்லா மக்களும் தூய ஆவில நிரம்பி ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனம் சொல்லுகிறபடி ஜெபிக்கணும் ஆண்டவரே. இப்படி திருச்சபையில எல்லா மக்களும் இறைவசன வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் எழுப்புதலையும் நாங்கள் காணுவோம் ஆண்டவரே. எழுப்புதல் என் திருச்சபையிலே காணப்பட வேண்டும் என்று பாரத்தோடு கூட கடந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, நாங்கள் மண்டாட்டுகிற மண்டாட்டுகள் ஆண்டவரே
1 யோவான் 5:14 படியாக உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருக்கிறபடினால செவி சாய்ங்க ஆண்டவரே. மனம் இறங்கி ஒப்ப கிடைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீ கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. என் ஜெபத்திற்கு நீ பதில் அளிப்பதற்காக நன்றி. நாங்கள் ஒரு மனமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தை நீ கேட்டு அருள் புரிவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அன்பானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த கருத்தை உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். திருச்சபையிலே ஒரு மறுமலர்ச்சியும் எழுப்புதலும் காணும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் கண்கள் காண வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். தொடர்ந்து இந்த கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம்.